கேகே vlogs எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போது 5:30 ஆகுது. நமக்கு 6 o'clock. நமக்கு 6 o'clock வந்து பஸ்ஸு எல்லாமே ரெடி காஃபி. பால் கம்மியாக இருக்குது. Punch coffee. ஆமாம் தான். டைம் ஆக்சுவலாக இப்போது 6:16 ஆகிடுது. எவனும் கார்த்தி ஆர்கனைசர் மட்டும் குடிச்சிட்டு வந்தானா தான் ஊர் எல்லாம் வந்தோடனே அப்படியே செட் ஆகுது. இதான் நாங்கள் குடிக்கிற டீ கடை. பஞ்சாப் தாபால டீ விற்கிறோம். ஸோ வாய்ஸ் ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போது அங்கே தான் நம்மளுக்கு ஜக்கிங் இருக்கு சொல்லலாம். ஆக்சுவலி நல்லா பண்ணி உங்களுக்கு வண்டி வந்துடுச்சு. ட்ராவலரு வண்டி பக்காவாக இருக்குது. ஸோ போகலாம் வாங்க. ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடம் பார்ப்போம். நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ். சார்ஜ் தான் 10 மந்த் தெரில. அதான் ஒரு கிராண்டாக இருக்குது. ஓகே, we can manage. வண்டி சூப்பராக இருக்குது. லக்கேஜ்லாம் வந்து அப்படியே மேலே ஏதோ பேசுகிறான். தேராதூன்லேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். போதும் நம்ம அது சொல்லிக்கலாம். சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்படியே அவருக்கு நல்லா பழக்கப்பட்டது. அவரு டெல்லி பையா. ஓகே, நம்ம டேரக்ட் ரோஜன் படத்துல தெரியும். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலான சில். வினேன் ப்ரோ நீங்க எல்லாமே 6 வரைக்கும் தான் இருக்கு. அதனால குளிர் இல்ல. அன்பு என்ன அன்பு சைலண்டா இருக்க? வேற வண்டி 20 சீட் எடுத்துட்டு வாங்கணும்னா 16 சீட் இருக்கு. காலையிலேயே எல்லாரும் பிரிச்சு விட்டாங்க. 3 ரைட் ஸ்டார்ட். நாங்க யாரு we are trekkers. ஆமா ட்ரெயின் விட்டோம்னு சொன்னல. அவரு இப்பதான் கரெக்டா வந்திருக்காரு. ஹாய், ஐ அம் விக்னேஷ். சென்னை ரெடில்ஸ் ஏரியா நானு. ஸோ இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்ல, உங்க டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது எப்பவுமே சோலோ தான் நான் வர்றது. எப்பவுமே ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு நான் பண்ண மிஸ்டேக்னால ஸ்லோவாக வர ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து டீம் கூட ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து சரவடி தான் வேற லெவலில் இருக்க போகுது. தெரிக்க விடலாம் தளபதி தெரியுதா? சரிங்களா? அவ்வளோதான், வேற லெவலில் பண்றோம். மஜா தான். எப்படி நீங்க கேட்ட புல்லாங்குழல் மீட் செட் இருந்தது. எந்த புல்லாங்குழல் கேட்டேன் நானு? लुट बुट गया मैं तो गया लुट बुट गया मैं तो गया लुट बुट गया
ஹலோ மக்களே, ஏன் இந்த வாய்ஸ் ஓவர்னா ஒரு 10 மணி நேரம் நம்மளுக்கு இனிமேல் ஃபுல்லாக இந்த வண்டியில் தான் ட்ராவல். ஸோ சத்தம் நிறைய இருக்குது. ஸோ போக போக நம்ம எங்கெங்கெல்லாம் போகலான்னு பார்க்கலாம். நியூ டெல்லி டு டேராடூன் வந்து vlog யாரும் பார்க்கலன்னா கிளிப்பிங் பண்ணுறேன், நம்ம சேனல்லே இருக்கும், அதை போய் பாருங்கள். நம்ம எப்படி வந்தால் நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம் எப்படிலாம் இருந்துச்சுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேராடூன் வந்து லோன்ஜாங் ஒரு 10 hours ட்ராவல் காய்ஸ். பயங்கரமாக இருக்க போதுன்னு நம்புகிறேன். ரோட்வேஸு, ஹில்ஸு, அதுவும் உத்தரகாண்ட் ஹில்ஸு சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக இருக்கும். லெட்ஸி பார்ப்போம். 330 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக. டேராடூன்லேருந்து நம்மளுக்கு வந்து லோன்ஜாங் வந்து கூப்பிட்டு போகிற ட்ராவல்லாம் வந்து நம்ம ட்ராவலிங் பார்ட்னர் ஹிமாலயன் ஹைக்கர்ஸ் அவங்களே நம்மளுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த பேக்கேஜில் இதெல்லாம் வந்துடும். ரியலி தட் வாஸ் கிரேட். ஆனால் ட்ராவலிங்லேருந்து ஒரு 10 hours போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ட்ரக்கிங்கு, அங்கே ஃபுட்டு எல்லாமே சூப்பராக தராங்க. ஸோ போக பார்ப்போம். நம்மளோட டெஸ்டினேஷன் பிரம்மதால் சமிட். ஆப்வியஸ்லி அதான் நம்ம டெஸ்டினேஷன். வாங்க ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து ஹில் ரோட்ஸு. ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ரோடு. பட் ரோடோட கண்டிஷன் ஓகே தான். என்ன ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. ஜம்பிங் இது ஆக்சுவலாக வாவ், அதெல்லாம் ஆசையாக போகணும். ஹலோ மக்களே, திரும்பியும் இன்னொரு வாய்ஸ் ஓவருக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வர பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் பார்த்தோம், ரிஷிகேஷ். இங்கே என்னால் எதுவுமே பேச முடியல, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 2 நதி இருக்குது, அலக்நந்தாவும் பாகிராதி. இந்த 2 நதி ஜாயின் ஆகி போகிறது தான் கங்கை ரிவர்ன்ட்டு பேரான். இன்றைக்கி தான் இந்த இதை கண்டுபிடிச்சேன். பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போகுது பாருங்களேன். அங்கே நிறைய பேர் புனித ஸ்தலம்னால நிறைய பேர் குளிக்கிறாங்க அங்கே. ஸோ டெம்பிள் நடுவில் வர இருக்குது. இந்த தண்ணியோட ஃப்ளோ அப்படியே பயங்கரமாக போகுதில்ல. இந்த ரிவரும் அந்த ரிவரும் அப்படியே ஜாயின் ஆகி நம்மளுக்கு கங்கை ரிவர்னு பேர். ஸோ வாட் பியூட்டிஃபுல்ல. இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலன்னா நம்மளால் நம்ம இடத்துக்கு போய் சேர முடியாது. டிரைவர் முறைச்சினே இருக்காருங்க, இருந்து கிளம்புங்கன்னு. என்னென்னா சுற்றி மழை கீழே எதாவது வந்துச்சுன்னா நடுவில் அப்படியே பிளாக் ஆகிடும். 1 way ரோடு வேறு. போக ரோடு இன்னும் க்ரூஷியலாக தான் இருக்கும். ஸோ அதனால் டிரைவர் எங்களை பார்த்து கத்தினே இருக்கார், சீக்கிரம் வாங்கடா, ஹிந்தியில் ஏதோ கூட்டினே இருக்காரு. சரி நம்ம போகும்போது நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
ஹலோ மக்களே, பல மணி நேரம் ட்ராவல் தாண்டி கிட்டக்க வந்துட்டோம். இன்னும் 2.5 மணி நேரம் தான். ஸோ இது வரைக்கும் சேஃபாக எந்த ஒரு இன்ட்ரப்ஷனோ பிரச்சனையும் இல்லாத வண்டியும் சேஃபாக வந்துருச்சு. பசங்களும் உள்ளே சேஃபாக இருக்கானுங்க. எவனோ வாந்தி கீந்தி எல்லாம் தூங்கினே வந்தாங்க. நானும் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறுத்தினாங்க. எல்லாத்துலேயும் வீடியோ எடுக்க முடியல. சார்ஜ் பிரச்சனை தான், என்ன சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே லைட்டு மாதிரி எது தெரியும், அது லைட் இல்லைங்க, கொளுத்தி விட்ருக்காங்க மக்கள். எதுக்கு கொளுத்தி விட்ருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க. எதுக்குன்னா மழை வர்றதுக்கான். எனக்கே கொஞ்ச நேரம் டவுட்டு, என்னடா இது, ஏன்டா இப்படி எரியுது, காட்டு தீயோன்னு பயந்துட்டேன். ராத்திரி ஏன்டா காட்டு தீ, அதுவும் மைனஸில் குளிர்ற இடத்துலன்னு பார்த்தா, ஸோ இந்த மக்கள் வந்து மழை வர வைக்கிறதுக்காக இது பண்ணாங்க. மழை வந்துச்சுன்னா குளிர் கொஞ்சம் கம்மியாகும் போல். ஸ்னோ எங்கெல்லாம் ஸ்னோ பெய்யும் காய்ஸ். நம்ம வரும்போது ஸ்னோ இல்லை, ஆனால் பார்ப்போம், ஸ்னோ பார்ப்போம் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரெக்கிங் ஏறும்போது சான்ஸ் இருந்துச்சுன்னா காட்டுறேன். ஆனால் பயங்கரம், இப்போவே சரியான குளிர் எடுக்குது. ஸோ நம்ம போகிற ஸ்பாட்டு அங்கே என்ன குளிர் இருக்குன்னு தெரில. ரோடெலாம் பார்த்தீங்கன்னா தெரிதா, செம்மையாக இருக்கா ரோடு. ஆஃப் ரோட் தான். Hi guys, long jump reach item. Minusல 2 degree. Actually 2 degreeங்க. awesome-ஆ இருக்கு. So the Himalaya hikers upcoming trek in India. அதெல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஆறாது சார்ன்றது. ஸோ மட்டும் இருக்கு. இன்னும் அந்த பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், ஆனாலும் ஜீன்ஸ் பேண்ட் கூட சில்லுன்னு ஏறுது. छः चले गए, ठीक है 5 और चले जाइए। 5 के ग्रुप बन जाइए, क्योंकि 7 बेड वाला तो हम 5 लोगों को दे रहे हैं आपको ना। अब 5 लोग उसमें பேட்ரிக்கு இல்லடா, இவங்க 6 பேர் இருக்காங்க. 6 பேர் 5 பேர் போகணும், 6 பேர் போகணுமா? पांच लोग में 5 7 बेड्स का है रूम है, उसमें हम 5 मेंबर्स रूम कुள்ள வர போறோம். பெட் ஓகே தான். ரூம் awesome guys. 2 டிகிரி குளிர் முடியல. ரெஸ்ட் ரூம்லாம் ரெஸ்ட் ரூம்லாம் செம்ம நீட்டாக இருக்குப்பா. விமானம் ஹீட்டர் இருக்கு, பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, பாத்ரூம் ஓகேவா? ரெஸ்ட் ரூம் பக்காவாக இருக்குடா. என்னடா இந்த ரெஸ்ட் ரூம் போனோம். ஆக்சுவலாக சாப்பாடு வரும்னு பார்த்தோம். டீ பிஸ்கெட்டு மிக்சர் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. सोचना ही मत ये क्या मैं भी नहीं रहेगा ये लोग. எடுங்க டீ. எப்படி இருக்கியா? எப்படி இருக்குன்னா இங்க வெளில குடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான பிரீஃபிங் கவனிங்க.
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே எப்படி இருக்கணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கவனிச்சுக்கோங்க. ஓகே. இவர் ஹிந்தியில் சொல்லுவார், வைபவ் வில் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ். ஓகே ஓகே டன். கேப்ட் இல்லைங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கட்டும். லைக் கேப்ட் எல்லாரும் தெரியாத இல்லைங்க. ப்ரோ Hello. Hi, hello. Everyone. Good evening bro. कैसे हो आप लोग? Yeah, good. Good. Yeah. ट्रैवलर कैसा रहा आपका ट्रैवल आज का? It was thrilling and it was thrilling and a great experience for us. हिंदी आता सबको? थोड़ा We can understand. I understand. Myself Viru Rawat. Viru Rawat. I am from Uttarakhand, Uttarkasi district. Uttarakhand का ट्रैक नाम सुना किसी ने? Have you guys heard about Kedarkand? बस मैं वहीं से belong करता हूँ, सांग। நான் அப்படி பிடிச்சிக்கிறேன். ठीक है? तो सबसे पहले आप सभी लोगों का मोस्ट वेलकम टू Thank you. लोअरजंग बेस Thank you so कैंप। much. ठीक है, तो सबसे पहले आप लोगों को स्टार्ट करता हूँ मैं आपकी हाइटनरी, फिर होगा आपका ट्रैकिंग गियर, फिर होगा आपका कैंपिंग या मेडिकल के बारे में. ठीक है, सबसे पहले हाइटनरी से स्टार्ट करते हैं. आपको पहले से मालूम होगा हाइटनरी, फिर भी मैं बता देता हूँ आपकी हाइटनरी क्या है. ठीक है, Yeah, there's another base camp, the Brahmatal base camp. We are going to be hiking up till the second base camp. वो कितना distance है भैया? Distance or land distance? 6-7 kilometers. So the second day would be somewhere approximately 6 to 7 kilometers. 5 or 6 kilometers it's tomorrow. Then day after tomorrow you have 6 to 7 kilometers more. Then Brahmatal के आगे Brahmatal पे stay है. फिर ब्रह्मताल में आप After the second day at Brahmatal camp, we are going to rest, have your snacks, tea, dinner, everything, rest for a while. Then the third day would be the Brahmatal summit. That's going to be an early morning hike because he's going to calculate our trekking speed, how much time we are taking for the whole other 2 days, and then according to the time of the sunrise on the third day, because the summit is basically catching the sunrise. So accordingly he'll decide the time, but I know it's somewhere gonna be around 4:30. It's gonna be pretty early. Yeah, it's gonna be pretty. Don't think 4 it would be. See, keep this in your mind. sometimes, Keep this in your mind that it's gonna be. Keep this in your mind that it's gonna be an early morning hike. So you have to be prepared for that a little bit. So the third day trek will be how many kilometers? It's a very short trek, 2 kilometers only till the summit. 2.5 kilometers. That doesn't take more than 2.5 hours. And then the sunrise probably here is at 7. So I'm guessing by 6:30 the golden hours start. So we'll probably be leaving by 4. That's why I said 4:30. Please don't be shocked. இதுதான். Thank you. ஃபைனலி ப்ரீஃபிங் முடிஞ்சது. ப்ரீஃபிங் பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ நிறைய சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இந்த ஃபார்ம் கொடுத்துருவோம், இது ஃபில்அப் பண்ணுவோம். ஃபார்மேட்டுக்கு ஆக்சுவலாக ஃபார்மேட்டுக்கு டின்னர் டைம். ஓகே, இட்ஸ் டின்னர் டைம். ஆக்சுவலாக டைம் வந்து ஆக்சுவலாக டைம் வந்து என்னடா 9 ஓகே 9 தான். ஆனால் 2 டிகிரி ஐ திங்க் ஸோ 2 டிகிரி நான் செக் பண்ணல. 2 டிகிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓ, எத்தனை பேர் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். அப்படி எத்தனை பேர் அது ஓப்பன் பண்ணுப்பா. ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு காட்டுப்பா. சப்பாத்தி எடுப்பா, தரப்பா. சப்பாத்தி, அப்புறம் பன்னீர், ஸ்வீட் ஒன்று இருக்கு. எப்படியோ சாம்பார், தால் ரைஸ். ஓ வாவ், ரைஸ் ஒன். கறி. How many for one member? I don't know. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் போலாம். ஏய் வேற லெவல். டேய் அன்பே, ஒரு அன்பு இருக்காடா. நீ பாட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிற ப்ரோ. பசி ப்ரோ. காலையில சாப்பிடாம நைட்டு தான் நல்லா இருக்குல்ல. எடுத்துகிட்டு வரேன், நான் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஒரு பிக் டே, சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. நாளைக்கு ஒரு பயங்கரமான சீரீஸ் இருக்குது, பார்ப்போம். பாய், குட் நைட்.